ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிலன் மீடியா. இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நோய்களுக்கு எதிராக வந்து வேக்சின்ஸ் வந்து இருக்குது, தடுப்பூசிகள் வந்து இருக்குது. இந்த தடுப்பூசிகள் மற்றும் வேக்சின்ஸை நம்ம வந்து எடுத்துக்கும் போது அந்த நோய்களுக்கு எதிரான அந்த பாதுகாப்பு வந்து நமக்கு கிடைக்கிது. இந்த வேக்சின்ஸ்க்கெல்லாம் ஆரம்ப கட்டம் வந்து பார்த்திங்கன்னா 225 வருடங்களுக்கு முன்னாடி எட்வர்ட் ஜென்னர்னு சொல்லப்படுகின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடித்த ஒரு வேக்சின்னே சொல்லலாம். இந்த வேக்சினோட ஹிஸ்ட்ரி என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட வேக்சினை பற்றி பார்க்கலாம். ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாக்ஸ்ன்னு சொல்லப்படுகின்ற ஒரு டிசீஸ் பரவி நிறைய பேர் வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதிக அளவில் வந்து மரணங்களும் ஏற்பட்டுச்சு. இந்த ஸ்மால் பாக்ஸை வந்து எப்படி தடுத்தாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா வேக்சின் மூலியமாக தடுத்தாங்க. உலகத்திலேயே முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட வேக்சின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் பாக்ஸுக்கு எதிராக தான் கண்டுபிடிச்சாங்க. இதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் ஜென்னர்னு சொல்லப்படுகின்ற ஒரு சயின்டிஸ்ட். இந்த எட்வர்ட் ஜென்னர் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாண்டில் பிறந்தவர். இவர் வந்து ஒரு டாக்டர். இவர் வந்து 1749 வந்து பிறந்திருக்காரு. இந்த எட்வர்ட் ஜென்னர் காலகட்டத்தில், இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் பாக்ஸ் வைரஸ் வந்து அதிக அளவில் வந்து பரவி இருக்கு. இவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. கவ் பாக்ஸ் நோயினால் பாதிக்கப்படுறவங்களுக்கு ஸ்மால் பாக்ஸ் நோய் வந்து ஏற்படலைங்கிறத வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. இந்த கவ் பாக்ஸ் நோய் வந்து பார்த்திங்கன்னா மாடுகளுக்குள்ளே, அதாவது கவுஸ்குள்ளே வந்து பரவுது. இந்த மாடுகளுக்குள்ளே பரவுற இந்த நோய் வந்து மனிதனுக்கு வந்து எப்படி ஏற்படுதுன்னா, இந்த நோயினால் பாதிக்கப்படுற அந்த மாடுகளுக்குடைய தொடர்புடைய அந்த மனிதர்களுக்கு வந்து இந்த கவுபாக்ஸ் நோய் வந்து ஏற்படுதுங்கிறத நோட்டீஸ் பண்ணுறாரு. இந்த கவுபாக்ஸ் நோயினால் பாதிக்கப்படுறவங்களுக்கு ஸ்மால் பாக்ஸ் வந்து ஏற்படலைங்கிறதையும் நோட்டீஸ் பண்ணுறாரு. May 14, 1796 வந்து எட்வர்ட் ஜென்னர் வந்து இந்த கவுபாக்ஸை வந்து வைரஸை வந்து கலெக்ட் பண்ணுறாரு. இந்த கவுபாக்ஸ் வைரஸை வந்து 8 வயசு உடைய ஒரு பையனுக்கு வந்து டைரெக்டாக வந்து செலுத்துகிறாரு. ஜேம்ஸ் பிலிப்ஸ்ன்னு சொல்லப்படுகின்ற ஒரு பையனுக்கு வந்து இந்த கவுபாக்ஸ் வைரஸை வந்து செலுத்துகிறாரு. இந்த கவுபாக்ஸ் வைரஸை வந்து வேக்சின் மூலியமாக செலுத்தினதுக்கப்புறம் அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் வந்து ஏற்பட்டுச்சு. கொஞ்ச நாள்லேயே வந்து அந்த ஃபீவர்லேருந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெக்கவர் ஆகிட்டா. அந்த பையனோட உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பாக்ஸுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தியை வந்து கிரியேட் ஆகிருந்துச்சு. இவர் வந்து நிறைய மக்களுக்கு வந்து இந்த கவுபாக்ஸ் வைரஸ் மூலியமாக ஸ்மால் பாக்ஸுக்கான வேக்சின் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாரு. இதன் மூலியமாக ஸ்மால் பாக்ஸ்னால் பாதிக்கப்படுற மக்களோட எண்ணிக்கை வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேக்சினோட ஆரம்ப கட்டம்னே சொல்லலாம். எட்வர்ட் ஜென்னரை வந்து பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து ஃபாதர் ஆஃப் வேக்சின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பாக்ஸுங்கிற ஒரு நோய் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த உலகத்தில் விட்டே எராடிகேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படி சாத்தியமாச்சுன்னு பார்த்திங்கன்னா எட்வர்ட் ஜென்னர் கண்டுபிடித்த அந்த வேக்சின்னால தான். இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேக்சின் டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகி அடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்துட்டுருக்கு. ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்சினை ரெடி பண்ணுறதுக்கு மினிமம் 10 ஒரு 15 வருடங்கள் ஆகும். இன்றைய காலகட்டத்தில் இந்த கொரோனா வேக்சின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருட காலகட்டத்திலே வந்து குறுகிய காலகட்டத்திலே வந்து தயாரித்து மக்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. 225 வருடங்களுக்கு முன்னாடி எட்வர்ட் ஜென்னருங்கிற சயின்டிஸ்ட் வந்து இந்த ஸ்மால் பாக்ஸுக்கான வேக்சினை கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தால் இன்றைய காலகட்டத்தில் தடுப்பூசி இந்த வேக்சின்கிற ஒரு பொருளே இருந்திருக்காது. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள்.